அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். மூத்த மகனுக்கே முடிசூடும் உரிமை என்ற நெறியை மறுத்து உலகம் என்னை குறைகூற வைத்தாயே என்று முகத்தில் அறைந்தவாறே பரதன் அழுதல். பாடல் எண் 865. முறைப்படியே மூத்தவனே முடிகொள்வோன் நாளும் மறையாத அந்நீதி மறுத்து நீதி வீழும் கரை செய்தாய் கொடியல் என கதறி முகம் மேலே அறைந்தழுதான் அன்பின்மை அவதார மேலோன். இதுவே 865வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். முறைப்படியே மூத்தவனே முடிகொள்வோன் நாளும் என்ற முதல் வரிக்கான விளக்கம், நம்முடைய முன்னோர் வகுத்த நீதி நெறிப்படியும் உலக வழக்கப்படியும் நம் நாட்டின் வழக்கப்படியும் மூத்த மகனே நாடாளும் உரிமை கொண்டவன். அவ்வாறு மூத்த மகனே முடிகொள்ளக்கூடிய அந்த உரிமையை நீ ராமனுக்கு மறுத்தாய். மறையாத அந்நீதி மறுத்து நீதி வீழும். அவ்வாறு மறுத்ததன் மூலமாக நீதியே வீழ்ச்சியடையும் வகையிலே நீ பெரும் தீமையை செய்து விட்டாய். கரை செய்தாய் கொடியல் என கதறி முகம் மேலே. அவ்வாறு நீதியையே வீழ்ச்சியடையக்கூடிய அந்த குற்றத்தை செய்யக்கூடிய இயல்பு, அவ்வாறான மனப்போக்கு மிகவும் கொடியவர்களுக்கே இருக்கும். அத்தகைய கொடிய மனப்போக்கு உனக்கு இருக்கிறது என்று கூறியவாறு அவ்வாறான கொடிய குற்றத்தை செய்து விட்டாயே என்று கதறி அழுதவாறு தன்னுடைய முகத்தின் மேலே அறைந்தழுதான் அன்பின்மை அவதார மேலோன். அறைந்தவாறு 2 கைகளாலும் தன் முகத்தின் மேல் அறைந்தவாறே அவன் தன்னுடைய துன்பத்தை வெளியிடும் வகையிலே அழுதான். அவ்வாறு அழுததன் மூலமாக அன்பே அவதாரம் எடுத்து மேன்மை தாங்கிய வடிவத்துடன் பரதன் என்னும் வடிவத்திலே அன்பானது அவதாரமாய் வெளிப்பட்டது போன்ற ஒரு மேன்மை தாங்கிய வடிவத்துடன் அவன் வெளிப்பட்டான். ராமன் இறைவன் அவதாரம் என்றால் பரதன் அன்பின் அவதாரம் என்று போற்றத்தகும் வகையிலே அப்போது ஒரு புதியதோர் அவதாரம் எடுத்தது போல் அவன் வெளிப்பட்டான். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 866வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.